இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா இந்த மாதிரி டுவானை சுற்றி வளைச்சிருக்க அப்படியே ஜியானை காமிக்கிறாங்க. ஜியானா பார்த்தீங்கன்னா அப்பாட்டு வெளியே வந்துக்கிட்டே இந்த மாதிரி தனியாக தப்பிச்சிட்டேன், இது ஃபைன் தானா? இது எல்லாமே அந்த கேங்ஸ்டர் பயலுக்கு அந்த மஞ்சள் கலர் மேண்டை கிட்ட இருந்து மெசேஜ் இருந்ததுக்கப்புறம் தான் அது நடக்க ஆரம்பிச்சிது. அவனும் செம்ம கடுப்பில் அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு கத்திருப்பான். ஸோ இந்த மெசேஜை அந்த மஞ்சள் கலர் மேண்டை அனுப்ப வாய்ப்பே இல்லை. என்ன இந்த இடத்துல இருக்க எல்லாருமே புலி பண்ணுறவங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆட்கள் தான். ஸோ அவங்களுக்குள்ளே எப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க அந்த கேங்ஸ்டர் மாதிரி இருக்கணும். நாய்ங்களா எங்களை வீட்டுக்கு கிளம்பலாம், நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு உதைக்க போகிறேன்டா அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் செம்ம கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்க ஜியானுக்கோ ஒன்றும் புரியாமல் எதுக்குமே இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த ஃபோனில் அந்த மெசேஜை பார்த்தோன்னா அவனுக்கு புரிஞ்சுது. கொஞ்ச நேரத்தில் அந்த கேங்ஸ்டரை கிளம்பிடுறான். இப்போ ஜியானோ அதுக்கப்புறம் அந்த 3 பொண்ணுங்கள் மட்டும் இருந்துட்டு இருக்கா. இல்லை ஜாக்கெட் போட்ட பொண்ணும் நீங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு உங்களோட ஜாயின் ஆகிக்கிறேன். ஆனால் அந்த ஜியானோ அதெல்லாம் கண்டுக்காம இது வர டுவானுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே அவனுக்கு எதுவும் தெரியாதே. இந்த மாதிரி இந்த கேங்ஸ்டரோட ஃபோனில் கடைசியாக அந்த மெசேஜை பார்த்தாலே புரியுது இது டுவானோட வேலைன்னு. அதில் வேற எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிட்டு நாளைக்கோ தனியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ எனக்காக ஹெல்ப் பண்ண தான் இப்படி பண்ணியிருக்கானா. அதே மாதிரி அவனும் வெளியே வந்துட்டு இப்போ அவன் ஓகேவா தானே இருப்பான். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதாச்சும் பிளான் இல்லாமல் இருக்காது. டுவானை காமிச்சா நான் வேறு எந்த பிளானும் பண்ணாலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். பின்ன தலை சுற்றி வலிச்சிருக்காங்கல்ல இல்லை மஞ்சள் கலர் வண்டியும். எதுக்காவோட இது எனக்கு பண்ண இத்தனைக்கும் உன்னோட எதிரியாக மாறுறதுக்கு கூட எனக்கு ஐடியாஸ் வரல. டுவானோ என்ன யோசனை பண்ணாலும் எனக்கு சுத்தமாக ஐடியா வர மாட்டேது இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு. சா என்ன பண்ணுறது. அந்த மஞ்சள் கலர் மண்டை வேற சம கடுப்பாயிட்டு கிட்ட வந்து நீ செத்தரான்னு சொல்லிட்டு இருக்க. டுவானோ அதே மாதிரி தான். ஐயோ இங்கே நான் காலியாக போகிறானா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அந்த நேரத்தில் ஒரு அங்கிள் வேகம் ஓடி வந்துட்டு போலீஸ் வந்துட்டாங்கடா எல்லாம் வேகமாக கிளம்புங்க. இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிட்டே வந்துட்டாங்க. அவங்கள நான் தடுத்து வச்சிருக்கேன். ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்க எவனாச்சும் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக எமர்ஜென்சி சேரவை பயன்படுத்தி இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க, நான் கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்குறேன். கேட்டோன்னா பசங்களும் விரத்தியில் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜிம்பாடியும் டுவானை பார்த்தேன். இன்னைக்கு நீ உண்மையாக லக்கி தான் தம்பி எப்படி தப்பிச்சிட்டேன். அந்த மஞ்சள் கலர் மண்டைக்கு பொறுக்கல அவனை டுவானுக்கிட்ட பார்த்துட்டு கத்துறான். டுவான் இப்போ மூஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி எப்பயும் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காத அப்படின்னு கத்திட்டு அவனும் கிளம்ப. டுவானுக்கு தான் அப்பா எப்படியும் எனக்கு உயிரோட தப்பிச்சமே. சடனாக அவனுக்கு ஒரு மாதிரி ஆக சே இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே நான் பல வாத்தி இறப்பை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த சலூமினும் சரி அந்த கேங்ஸரும் என்னை போட்டு செமையாக அடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ண ஸ்கில் எல்லாமே என்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டிக்கும் மேலே இருக்கிறனால என்னோடய உடம்புல இருக்க நிறைய சக்தியாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே நான் நர்வஸில் இருந்துகிட்ருக்கேன், அதுவும் பல நேரமாக. ஸோ இதுதான் காரணமாக இருக்குமான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கா. அவனை மைக் கீழே விடுறான். அவர் கொஞ்ச நேரத்தில் கண்ணமுழிச்சு பார்த்தா அவன் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இவன் மஞ்சள் கலர் இன்வைட் பண்ண பொண்ணுங்களை ஒருத்தி தானே. அந்த பொண்ணும் எந்திரிச்சிட்டியா, நீ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும். இப்போ டுவானோ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க கரெக்டாக வாயை பற்றிட்டு கொஞ்சம் நீ வாய்ஸை கம்மி பண்ணு, ஏன்னா நம்ம கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமில் இருக்கோம். அவனு ஷாக்லேயே ஏன்டி நீங்கள் கூப்பிட்டு வந்த, ஏன்னா வெளியே போலீஸ் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக உள்ள வந்து பார்க்க மாட்டாங்க. அது கூட அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணதே நான் தான். நீ என்னமான இங்கே இருக்க, ஸோ நீனும் இதனால மாட்டுவல, இது எல்லாமே என்ன சேவ் பண்ண அப்படின்னு டுவான் ஷாக்லேயே கேட்க அந்த பொண்ணும் நான் எதாச்சியா நீ ஃபைட் பண்ணுறத பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சாதாரண லூசர் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நீ உண்மையாக வேறு லெவல்னு. அதுக்கப்புறம் என்ன தான் நீ என்ன சந்தேக போகிறேன்னு சொல்லி தெரியாமல் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருந்தாலும் அதாவது பேசிகிட்டு இருக்கா அந்த டுவானோ. ஒருவேளை என்னோட அழகில் இவன் மயங்கிட்டாலோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் உனக்கு கண்டிப்பாக இதுக்காக கைமாறு பண்ணுவேன். இப்போதைக்கு இது வேணாம், இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் விஷயம் கேட்டால் அதை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும் போதும், புரிஞ்சுதா அப்படின்னு டுவான் கிட்ட போக டுவானுக்கா செமைய வைக்கப்பட்டு இருக்கான். ஓகேன்னு அவர் டுவானோட வீட்டை காமிக்க டுவானோட ஃபோனை செமையாக அடிச்சிட்டு இருக்கு. அவனோ யாருங்க இது அப்படின்னு ஃபோன் அட்டென்ட் பண்ண அவங்க அவ்வளோ காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்காம என்ன கிழிச்சிட்டு இருந்தேன். அம்மா ஜஸ்ட் ஒரு நாள் தானே ஆச்சு நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருந்தது. என்னது ஒரு நாளா, கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலே ஆச்சு உன்கிட்ட கடைசியாக பேசி. என்னது அப்படின்னு அவனு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறான். அவங்க அம்மாவோ எப்படியோ நீ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், சரி நான் என்னோட வேலையை கண்டினியூ பண்ணுறேன் பாய். தோனை யோசிக்கிறான். இந்த மாதிரி அந்த பார்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சு வந்தான். கிட்டத்தட்ட 3 நாளாக தூங்கிட்டு இருந்திருக்கான் போல். ஐயோ செம்மையாக வேறு பசிக்குதே, தாங்க முடியலப்பா. ஸோ நம்ம ஆர்டர் போட்டுற வேண்டியது தான். அது கூடவே என்னோடய வாழ்க்கையிலே இதான் முதல் தடவை இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் ஃபைட் பண்ணுது. அதுவும் ஒரே நாளில் 3 ரவுடி பசங்களை போட்டு அடிச்சிருக்கேன். 2வது அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருந்தனால நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். என்னவா இருந்தேண்ணே எப்படியோ அவங்க 3 பேர் கூடயும் சண்டை ஆரம்பிச்சாச்சு. அது கூட அவன் அப்படியே குளிச்சுக்கிட்டே மேபி நான் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கேன் போலியே, ஜெயிச்சது கூட நான் ஈஸியாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னோட பாடியில் ஆயிடுச்சு, என் மைண்ட் ஷார்ப் ஆயிடுச்சு. ஸோ நான் முதல்ல பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு அவன் பிசி ஆன் பண்ணிவிட்டு அந்த கேம்குள்ளே போயிட்டு அட்மினை மீட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அப்படியே அந்த சிஸ்டம் பற்றி கேட்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணான். அந்த கேம்குள்ளேயோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லைப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கும். அவனை ஷாக் ஆகிறான். எனக்கு தெரியும் அவங்களோட பேசுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு, பட் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவன் கூட அந்த கிரேட் ஸ்வாடும் சரி அந்த ஃப்ளேம் கார்டு ஸ்வாடும் சரி ரெண்டுமே போயிடுச்சு. ஈவன் அவனோட ஐடியா டெலீட் பண்ணிட்டான். ஒரு வேளை அவனுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லையோ என்னவோ, இப்போ வரைக்கும் ஜஸ்ட் ஒரு வழி மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு இருக்கான். இவன் இப்படியே இருந்தால் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது சிஸ்டமை பற்றி.
இப்போதைக்கு எனக்கு தெரிய வந்தது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஜி கேம் மாதிரி தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் நான் ஒரு நார்மலான கேம் கேரக்டர், எனக்கு லெவலு ஸ்டேட்ஸ் கிளாஸ் என்னாலையும் ஸ்கில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரி புலி பண்ணுற இவங்கள நான் மான்ஸ்டர்ஸாக ட்ரீட் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணுற மூலியமா எனக்கு கீஸை ரிவார்டாக கொடுக்குறாங்க. இந்த கீஸை வச்சு எல்லாம் ஸ்ட்ராங்காக முடியுது. வெயிட் பண்ண, அந்த லாஸ்ட்டாக ஒருத்தன் தோக்கடிச்சனே, அதனால் ஏதாச்சும் கீ கிடச்சிருக்கும் போல். அதை தேடிட்டு அவன் கையில் எடுக்க அந்த சில்வர் கீயை பார்த்துட்றான். அதோடவும் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லாம் வருது. ஸோ இப்போதைக்கு நான் 3 விதமான கீஸ் எல்லாத்தையும் நான் ஆப்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் என்னோட லாக் பண்ணப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ண முடியும் போல். இப்போ அன்லாக் பண்ணுறது எல்லாமே என்னோட பெர்மனன்ட் ஸ்கில்லாகவே மாறிடும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கில்லாக இருந்தது மல்டி ஸ்ட்ரைக் டிஸ்ட்ரக்ஷன். இந்த ஸ்கில்லை தான் ஏதோ ஃபர்பிடன் கேம் செட்டில்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை, கீயை பயன்படுத்தி தான் எப்படியாச்சும் அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது அந்த பெனால்ட்டிஸ். யோசனை பண்ணாலே ஸ்கேராக தான் இருக்குது. இப்போதைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி அந்த மஞ்சள் கலர் மண்டையோட மொத்த கேங்கும் என்னை எதிர்த்து நிற்கிறாங்க. ஏதாச்சும் பிளான் போட்டே ஆகணும் இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு, இல்லைன்னா அவ்வளோதான். அந்த நேரத்தில் டோல் பில் அடிக்கும், சாப்பாடு இருந்துச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருக்க. அவன் முன்னாடியே கொஸ்டின், இந்த மாதிரி பாயில் இருந்து நீங்கள் ஆம்பளையாக மாற போகிறீங்க, இந்த மாதிரி அவள் உங்கள்கிட்ட கேட்குறத நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இது என்ன மீன் பண்ணுது அவளா? அப்போ கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டோனுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு உள்ளே வரவும் டோனு ஷாக் ஆகிட்டு, நீ எப்படி இங்கே? ஏய் நீ என்னப்பா சொன்ன, என்னோட விஷயம் வந்து உன்னை கிராண்ட் பண்ணுவேன்னு இப்படி வந்துக்கிட்டே ஒரு ஸ்வெட்டரை தூக்கி போடுறா. சரி ஓகே, அப்போ நான் இப்போ சொல்கிறேன் கழட்டு. என்னதா என்ன சொல்கிறா? இந்த கொஸ்டின் யோசனை பண்ணிட்டு, ஒருவேளை இப்போ அதை சொல்கிறாளோ? ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லையே. ஐயோ என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் அந்த பொண்ணும், ஹேய் நான் திரும்பி சொல்லணும் ஆசைப்பட்றியா என்ன? எர்ரா அவனும் ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்க, என்ன எடுவா? அந்த நேரத்தில் முன்னாடி ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வர எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்பயர் ஃப்ரம் நாள் தமிழன்.